தங்கம் குட் மார்னிங். டைம் என்ன 8 மணி இருக்கும்ண்ணா? தெரியலண்ணா, டைம் எல்லாம் பார்க்கலப்பா. 8 மணி இருக்கும். பிள்ளை தூங்கி எந்திரிச்ச மாதிரியே தெரியலடி. என்னமோ குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குடி மொவா. அப்படித்தாண்டி தங்கம் இருக்கு. கும்பிடுறீங்க என்ன? போக வேண்டிய இடத்துக்கு போய் போங்க போங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தோசைங்க. என்னக்கா மாவை காமிக்கிறேன்னா, தோசை சுட வச்சுருக்கேன். நிதினு சுட்டு சாப்பிட்டுட்டான். இதில் டீ போட்டு வச்சுருக்கேன். பிரகதிக்கும் முத்துக்கு எனக்கு நான் கூழு கிண்டி வச்சுருக்கேங்க. பிரகதிக்கும் முத்துக்கும் இருக்கா. அதுக்கு காலையிலைக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, அவரைக்காய் போட்டு சாம்பார். அக்கா உங்கள் வீட்டில் சாம்பாரை தவிர ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் அவரைக்காய் பொரியலை விட என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சேங்க. அதனால் முள்ளங்கி போட்டு ஒரு நாள் சாம்பார், அவரைக்காய் போட்டு ஒரு நாள் சாம்பார். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் தோசைக்கு. ஓகேங்களா? காலை சாப்பாடு. மத்தியான சாப்பாடு இதே அவரைக்காய் சாம்பாரும் பைத்தங்காய் மெழுக்கு வரட்டி. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, அந்த பைத்தங்காய் இதெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க வெட்டி கருவேப்பிலை போட்டு வரட்டி விட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகா கொட்டி நல்லா வதக்கி விட்டு இந்த காய் இப்படி இவ்வளோ நீல பீஸில் நறுக்கி வச்சுருக்கதை போட்டு வதக்கி தண்ணி ஊற்றாமல் லேசாக உப்பு போட்டு வதக்கி விடணும். காரத்துக்கு பச்சை மிளகா நிறையா போடணுங்க. ஓகேங்களா? அதுதான் அப்பளம். சாப்பிடும்போது சுட்டுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த பொடி இன்னும் இருக்குது. 1 மாதம் ஆச்சு. நம்ம தமேந்தி அம்மா வாங்கி கொடுத்தது. நாங்கள் போன உடனே வெல்கம் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுத்தது. ஒவ்வொரு பாக்கெட்டு தூக்கம் வராத அன்னைக்கு இதை அப்படியே சுடுதண்ணியை காய வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட்டை போட்டு கலந்து குடித்தா போதும், தூக்கம் வரும்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 4 பாக்கெட் இருக்குது இதில். ஒரு பாக்கெட் அவங்க வாங்கி கொடுத்ததில். ஓகேங்களா? திருப்பி இது கேப்பக்கூழ் கிண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லோரும் டீ குடிப்பாங்க அவங்க. நான் டீ குடிக்கும்போது இந்த கூழை குடிச்சுக்கிடுவேங்க. அப்புறம் சாதம் எப்பவும் போல் சாதம் வச்சு வச்சுருக்கேன். ரைட், வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த வேலை முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வெளியில் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 8:05. இன்றைக்கி 8:05க்கெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல முத்துக்கிட்ட 8 மணி இருக்குமான்னு கேட்டேன்ல. அதுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். வீடெல்லாம் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி நம்ம கிளம்பி வியாபாரத்துக்கு போகிற வேண்டிய வேலை தான் இருக்கும். அது சின்னவர்னா எந்திரிக்கலை. சின்னவரை எந்திரிக்க சொல்லி அவரை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வேணும் நம்ம அன்னைக்கு கிளம்பி போகிறதுக்கு. இவர் எந்திரிச்சு, சின்னவரே பிரகதி தங்கம் எந்திரிப்பா, மணி 8:05 தங்கம். வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்றது தோசை, அவரைக்காய் சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். ஓகேவா? இன்னைக்கு பையனோட பிரகதி ஃப்ரெண்டு வந்திருக்கனால இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்கனக்குள்ள நம்ம சாந்தா கூட பேசிக்கிட்டே சாப்பிடலாம்னு இங்கே உட்காந்து. ஏன்னா நான் இப்போதான் பிரகதிக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். அடுத்து இந்த முத்து ஊற்றிக்கிட்டே நான் இருக்கிறேன். அதனால முத்து நான் இதுக்குள்ளே கொடுத்து உனக்கு ஊட்டி விடுறேன். ஓகே ஓகே, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். காலையில் தோசை சாப்பிடலாம். ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்போம் நம்புவோம். நிறையா பேர் நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க. முத்து என்னடா வரலன்னு நினச்சிங்களா? இந்த வந்துட்டாங்க. கொஞ்சம் உள்ள அவங்க ரெடியாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தள்ளி உட்காருங்க, உங்களுக்கு தெரியல. ரெடியாக எல்லாம் போல. இன்னைக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, திடீர்னு என்னோட வேண்டுதல் வந்து கடவுள் கேட்டுட்டாரு. பொசுக்குன்னு கூப்பிட்டுட்டாரு. நீ நினைக்கிறது ஒண்ணுயா, நீ நினைக்கிறது நடக்காதியா, இங்க இவன் நினைக்கிறதா நடக்காத அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அல்ல விண்ண எதுக்கு வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? அல்ல விண்ண என்னங்க கிளம்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. போய் மணி 12 ஆச்சு. இங்கே இதை வேகமா பேசி முடிச்சுட்டு நமக்கு அங்கே போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, மெயினா கொஸ்டினுக்கு வந்துடுறேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்த வியாபாரத்திலே அதிகமா கிடைச்ச லாபம் எது? 2வது, இந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அந்த லாபம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்க லாபம் கிடைச்சதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க அதிக லாபம் பார்த்ததுன்னு சொன்னா, நானும் பாலா, எங்க வந்திருந்த பிள்ளைல பாலா தம்பின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த புதுசுல நானும் பாலாவும் ஒன்னா போவோம். என் வீட்டுக்காரு தனியா போவார். ஒரே வண்டியில போய் இறங்கி ஒன்னா இந்த ரோட்ல அவர் போவார், இந்த ரோட்ல நாங்க போவோம். இப்படிதான் போவோம் வியாபாரத்துக்கு. போகும்போது இவருக்கு ஒரு வியாபாரம் கிடைச்சிருந்துச்சு. ஒரு குத்து மதிப்புல எடுத்தாரு. ஒரு இரும்புன்னு நினைச்சுதான் நாங்க இவர் எடுத்தாரு. அதாவது என்னன்னு கேட்டாக்க, ஒரு வீட்டுல ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வீட்லயே வியாபாரம் வாடிக்கையா போற வீடு தான். அந்த வீட்டுல கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி வியாபாரம்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பழைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஜெனரேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த பழசு இந்த கரண்ட் போச்சுன்னா இந்த மேடைகளுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு ஜெனரேட்டர் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜெனரேட்டர் ஒன்று மிஷின், அந்த மிஷின் ஒன்று கடந்துச்சு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு எடுத்துட்டு நானும் அதாவது ஒரு எடை போட முடியாது, அது ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்துச்சு. அதை ஒரு ஒரு குத்து மதிப்பில் ஒரு விலையை கொடுத்துட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நானும் குத்து மதிப்பில் விலையை சொன்னேன். இல்லை 2 பேருக்கும் விலை பத்தாது செய்து அது பேசிக்கிச்சு ஒரு விலையை கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, வந்து எடுக்கிறதுக்கு அது என்னால ஒத்தையில தூக்க முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், சரி வா தூக்குனாங்க. சரி போய் தூக்கலான்னு பார்த்தா அது பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு என் வீட்டுக்காரர் இருக்காரு, நான் இங்க இருக்கேன், இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் இருந்துச்சு. சரி நான் 3 பேர் இருக்கோம்ல தூக்கி சக்கரமா இருந்துச்சு. சரி தூக்குறோம், தூக்கவே முடியலங்க. 3 பேரும் முக்குறோம். வீட்டுக்காரி பயப்படுறாங்க. வீட்டுக்காரங்க அங்க இருந்து பாத்துட்டு ரொம்ப குறைச்சு கொடுத்துட்டோமோ, நீங்க இவ்வளவு முக்குறீங்க அப்படின்னு. அப்ப எங்க நான் ஒரு இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே வந்து ஆயிலா ஊத்துது. அப்போ என்ன உள்ள வெறும் ஆயில் இருக்குங்க, கருவாயிலா உள்ள ஆயில் நிறைய இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவ்வளவு வெயிட். ஐயோ ஆயில் இங்க கொட்டிடாதீங்க, எங்களால அள்ளிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்க வண்டியில ஏத்தினீங்கன்னாங்க. ஆனா ஏத்த ஆயில் ஊத்திக்கிட்டே இருக்கு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவர் கொடுத்த காசுக்கு நட்ட வராது, கூட ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் கடவுள் புண்ணியத்துல லாபம் தானு முக்கி தக்கி தூக்கிட்டோங்க. தூக்கிட்டு கடையில வந்து எடை போட்டா 200 சில்லறை கிலோ இருக்கு. 275 கிலோவை நாங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கி இருக்கோம்னா எப்பாற்பட்ட கிளியரா இருக்கும். கயிறு வண்டியில, நம்ம வண்டி பழைய வண்டி இருந்துச்சு பாத்தீங்களா, அப்ப கயிறை போட்டு ஒரு ஆள் அங்கிருந்து நான் சொன்னேன் பாலா, இது 3 பேர் மொத்தமா அடியில இருந்து தூக்குனாலாம் தூக்க மாட்டோம், மேல இருந்து ஒரு ஆள் வாங்கி வச்சாதான் அதை தூக்க முடியும். ஒரு காரியம் செய்வோம், நீ மேல கயத்தை கட்டிக்கிட்டு மேல ஏறி எம்பு இழு, நாங்க 2 பேரும் அடியில இருந்து முக்கி தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கி தூக்கணும். தூக்கிட்டோங்க. இங்க வந்து தூக்கி நாங்க என்ன பண்ணோம், இரும்பு நினைச்சு இரும்பு விலைக்கு தூக்கணும். ஆனா பாலா என்ன பண்ணிட்டாப்புல, இல்லம்மா அக்கா இது இரும்பு மாதிரி தெரியல, உள்ள ஆயில் கிடையாது. இரும்புனா இங்க வந்து மோட்டர் எல்லாமே ஒரு விலைக்கு கொடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா ஒரு விலைக்கு கொடுத்துருவாங்க அப்படியே தூக்கத்துல. அப்ப என்ன நினைச்சோம், உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தனால நாங்க வந்து அந்த மோட்டர் விலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு, இரும்புல இருந்து மோட்டர் விலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எடை போட்டுடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாலா சொன்னாப்புல, இல்ல எப்போ மோட்டர் விலைக்கு கொடுக்குறோம்ல, இதுல கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம உடைச்சு செம்பு கம்பியை நம்ம எடுத்துருவோம். செம்பு இல்லைன்னா அலுமினியமா போச்சுன்னா இரும்பு விலைக்கு தாப்பா போகணும். என்னவா இருந்தாலும் மாமா இரும்பு விலைக்கு தானே எடுத்திருக்கிறாரு, நமக்கு போனா நஷ்டத்துல வரப்போறது கிடையாது. இல்ல தூக்குனாலும் லாபம் தானே இருக்கு, 1 மணி நேரம் தானே, நானும் மாமாவும் தானே ரிஸ்க் எடுக்கிறோம். நீ போய் சுட கொஞ்சோண்டு வரக்காப்பியை போட்டுக்கிடுவான்னு சொல்லி வீட்டுக்கு கோட்ரஸ்க்கு பக்கத்துலயே இருக்க அதுலதான் அந்த கடையிலே போட்டு எடுத்தா ஒரு ரோலை மட்டும் எடுத்தாங்க. ஒரு ரோல்ல மட்டும் எங்களுக்கு 15 கிலோ செம்பு இருந்துச்சு. 3 டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி நடுக்க ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. அந்த 3 டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல மட்டும் 15 கிலோ செம்பு இருந்துச்சு. அந்த கம்பி பாத்தீங்கன்னா இந்த தடிமணம்ல இருந்துச்சு, இந்த நம்ம விரல் தடிமணத்துல இருந்துச்சு. அந்த கம்பி இல்லைன்னா அவ்வளவு வீட்டுல வந்திருக்காது. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறனால வந்திருக்கு, இப்போ உள்ளதெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்ப அந்த இது அப்ப 3ஐயும் பிரிச்சப்ப 45 கிலோ செம்பு கம்பி மட்டும் கிடைச்சிச்சு. இரும்புக்கு 215 கிலோ நம்ம இரும்புக்கு மேல வந்துருச்சு. நாங்க வந்து ரொம்ப கம்மி. அப்ப ஆள் ஒண்ணு எங்களுக்கு 8000 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைச்சிச்சுங்க. 8 ரூபாய்க்கு மேல 9 ரூபாய் பக்கமே கிடைச்சிச்சு. அந்த காசையும் சேர்த்துக்கிட்டு நாங்க ஒரு வாரமா நாங்க எல்லாருமே ஒன்னா வியாபாரத்துக்கு போயிருந்த காசு தனியா இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டு எங்க 2 பேர் பங்கு வந்து மொத்தமே 30 ரூபா 35 ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு. அந்த ஒரு வாரத்துல எங்களுக்கு கிடைச்சது 2 பேருக்கும். தம்பிக்கு அதே மாதிரி 15 ரூபாய்க்கு 18 ரூபாயோ 16 ரூபாய்க்கு பக்கமே கிடைச்சிச்சு. அப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து பிரிச்சு அந்த காசை எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்க ஊட்டிக்கு போயிட்டோம். எப்படின்னா என்ன நினைச்சோம்னா, இது எதிர்பாராம கிடைச்ச காசு நமக்கு, இந்த காசை வச்சுட்டு நம்ம ஊட்டி போகணும், நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போகவே இல்லை, நமக்கு அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஆனது ஆகட்டும், சரி கிடைச்சது போயிடலாம்னு சொல்லி அப்பதான் நாங்க ஊட்டி போனோம். அதுதான் எங்களுக்கு முத எதிர்பாராம அதிகமா கிடைச்ச லாபம். எங்களை அதுக்கப்புறம் கிடைக்கல. மேக்ஸிமம் ஒரு 2 3 3.5 ஒரு 5 ரூபாய்க்குள்ள கூட கிடைக்குங்க. 5 ரூபாய்க்குள்ள, அதாவது நல்ல 2 பேருக்கு சேர்த்துங்க, ஒரு ஆளுக்கு கிடையாது, 5 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அது வந்து ஒரு ஆளுக்கு 8 ரூபாய்க்கு மேல 9 ரூபாய்க்குள்ள கிடைச்சிச்சு. அது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஒரே நாள்ல அந்த ஒரு சாதனத்துல எங்களுக்கு அது கிடைக்கிறது வந்து ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி. அதுதாங்க நாங்க ஃபர்ஸ்ட் சம்பாரிச்ச முதல்ல.
அதே மாதிரி லாபம்னு சொல்றது. ரெண்டாவது செலவு எப்படி போக்குறீங்கன்னா, இப்ப நாங்க வாரம் முச்சூடும் போனோம்னா ஒரு வாரம் முச்சூடு ஒரு 2 ரூபா வச்சு கிடைச்சாலே, ஒரு நாளைக்கு 2 ரூபா வச்சு கிடைச்சாலே வாரத்துக்கு 7 நாள் போக மாட்டோம், 6 நாளே வைங்க, 5 நாளே போறோம்னு வைங்க, 10,000 ரூபா. 10,000 எங்களுக்கு செலவு போறது கிடையாது. நான் செலவு போக தான் மேக்சிமம் வீட்டுக்கு கொண்டாந்து போடுவேன். ஒரு 1500 1600 கொண்டாந்து போடுவேன். அந்த காசு எனக்கு அப்படியே தான் இருக்கும். எனக்கு நாளைக்கான செலவுக்கு நாங்க வேலை பார்த்து தானே செலவு பண்றோம். எங்களுக்கு அந்த காசு அப்படி இருக்கும். இப்ப வேலைக்கு போகாத அன்னைக்கு இந்த 1600 எடுத்து செலவு பண்ண போறது கிடையாதுல்ல. அதுல இருந்து ஒரு 300 200 தான் செலவுக்கு ஆகும். குறைஞ்சபட்சம் 300 ரூபா ஒரு நாளைக்கு எங்களுக்கு செலவுக்கு ஆகும்னு நான் நினைக்கிறேன். 100 ரூபா சிக்கனுக்கோ மீனுக்கோ போயிடும். சிக்கனுக்கோ மீனுக்கோ 100 ரூபா போயிடும். பிள்ளைகளுக்கு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கடி வாங்குவார், ஏதாவது பேக்கரி எதுக்கு வாங்குவார். 100 ரூபாய்க்கு பிஸ்கட் நாய்க்கு வாங்குவோம். அதுவே 200 சில ரூபா போயிருங்க. அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எப்பவும் வாங்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு டைம் 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வர்றதான். இருந்தாலும் 40 ரூபா நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன்னு வச்சுக்கோங்க. 300 ரூபா அப்படி செலவுக்கு வரும். அவ்வளவுதான். அதை ஓகேங்களா, இதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோங்க. ஆனால் செலவுக்கு காசு இல்லைன்னு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு தருணம் வந்தது கிடையாது. அப்படியே செலவுக்கு இல்லைனால நகையெல்லாம் எதுக்குங்க இருக்கு, அடகு வச்சு செலவு பண்ண வேண்டியதே, அப்புறம் உழைச்சி திருப்பிக்க வேண்டியதே அல்ல. என்ன கேள்வி முடிஞ்சா? ஒரு கேள்விக்கு இவ்வளவு லென்த்தா சொல்லியாச்சு. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்விக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கேள்வியெல்லாம் டக்கு டக்குன்னு மறந்துருது. இல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேத்து ஒரே கொஸ்டின் ஒரு 3 பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கு நாளைக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். நானும் ஓகேன்னுலாம் சொல்லி வச்சிருந்தேங்க. இந்த பாருங்க, இப்ப மறந்துட்டேன். சரி, நமக்கு கோல்டன் பட்டனை பிரிச்சிருவோமா? கோல்டன் பட்டனா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துவோம். கோல்டன் பட்டன் நம்ம யூடியூப்ல இருந்து உறவுகளாகிய நீங்க மனசு வச்சதுனால எங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த பட்டனு. இந்த பிளே பட்டன் வந்து நம்ம ஆடுகாலி குடும்பம் சேனலுக்கு வந்து பெரிய சைஸ்ல வந்துருந்துச்சு. நான் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுல இவ்வளவு உயர சைஸ்ல வந்துருந்துச்சு. ஆனா இதுல வந்து இந்த ட்ரிப் பாத்தீங்கன்னா சின்னதா தான் கொடுத்துருக்காங்க. இது கோல்டன் பட்டனா இல்ல சில்வர் பட்டனை மாத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா யூடியூப்ல அடிச்சு பார்த்தேன். இப்ப வந்து 2024 அப்புறம் கோல்டன் பட்டன் சின்ன சைஸ்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தேன். இருந்தாலும் ஓகே, என்ன பட்டனோ பிரிச்சு உங்க முன்னாடிதான் பிரிக்கணுன்றதுக்காக வாங்கிட்டு வச்சு 2 நாள் ஆச்சுங்க. பிரிச்சு வீடியோ போட டைம் கிடைக்காதனால இன்னைக்கு பிரிச்சு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பிரிக்கிறோம். ஓகேவா? பிரிங்க மேடம். இப்படி ஹாப்பி பர்த்டே. இருமா அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்றியா? பொறுமைக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம். ஆமா, சில்வர் பட்டனை மாத்தி கொடுத்துட்டா அவ்வளவு இல்ல. உள்ள கலர் கோல்டன் தான். ஆனா ரொம்ப சிறுசா வந்திருக்கு. இடம் பற்றாக்குறையா இருக்க கூடாதுன்னு அவங்களே நினைச்சிருக்காங்க. ஆடுகாலி குடும்பம்னா பாருங்க, இது பாத்தீங்களா, தெரியுதா? கவர் எடுத்துட்டு தான் காமிப்பாங்க. இப்படி ரைட்டு, பாத்தீங்களா? யூடியூப் சாந்தா 7469 ஃபார் பாசிங் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பிரசன்டட் பை யூடியூப் அப்படின்னு போட்டிருக்குது. இது எல்லாம் உறவுகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆதரவால் கிடைச்சதுதான் கண்டிப்பா. அதாவது பெரிய சைஸ்ல 1, சின்ன சில்வர் சைஸ்ல 2 இருந்துச்சு. சரி, சின்ன சைஸ்ல கோல்டன் பட்டன் 1 இருந்தாலும் நல்லது தானே, ஒரு பாக்குறதுக்கு இதா இருக்குமே அப்படின்றதுக்காக சரி இதை கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். கோல்டன் பட்டன் இப்ப இப்படிதான் கிடைக்கும் போல. இந்த தங்கங்களை மதிச்சு அந்த தங்கங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால இந்த தங்க பட்டனை வென்ற நமக்கு அதை தாண்டி சொல்றேன். தங்கா ஒரு கோரஸ்ல பேச போயிருச்சு, முடிஞ்சது. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நன்றி நாங்க காலத்துக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சரி, ஓகே. அடுத்து என்னமா இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டியா? சரி, இன்னைக்கு சமையல் என்ன ஏதுன்னு நீங்க பாத்துருப்பீங்க. என் சமையல்ல ஏதாவது குறை இருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது கருத்து அதுல சொல்லணும்னு இருந்தாலோ நீங்க தாராளமா சொல்லலாம். என்னது, குறைகளையும் ஏத்துக்கப்படும், நிறைகளையும் ஏத்துக்கப்படும். ரெண்டையுமே கலந்து வர்றதுதானே கமெண்ட் ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நமக்கு என்னமோ கொஞ்சம் ஆடுனா மட்டும்தான் குறைகள் அதிகமா வரும். ஆட்டத்துக்கு போடாம ஏன் இருக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்டிங் பாட்டுக்கு கொடுத்துடுறாங்க. அதாவது ட்ரெண்டிங் பாட்டு மெலோடியா கொடுத்தாங்கன்னா நம்ம நின்னு பாடிடலாம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் பாட்டு வந்து ஒரு சாங், ஆடுற சாங் மாதிரி, வைப் சாங் மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை நின்னு நம்ம பண்ணணும்னா அது
ரொம்ப இவரு- aggressive ஆகி போயிடும். இவர் பாட்டுக்கு வந்தாருன்னா இவர் வச்சு நான் இழுத்துருவேன். இவர் வராத பட்சத்துக்கு நான் என்னோட போட்டோகளை எடிட் பண்ணி தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே சமயம் நிறைய பேர் நேர்கள் விருப்பம்னு சொல்லிட்டு ஏன் உன்னோட விருப்பத்துக்கு நீ பாட்டு போட்டுட்டு ஏன் நேர் விருப்பம்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா கிடையாது. அந்த பாட்டுக்கு நேர்கள் செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் முத்துவை கூப்பிட்டே முத்து வரலன்ட்டாங்க. எனக்கு இப்ப இதா இருக்குன்னு. சரி அப்ப நம்ம போட்டோவை எடிட் பண்ணி போட்டு விட்ருவோம். அவங்க கேட்ட மாதிரி ஆச்சு, நம்ம பாட்டு போட்ட மாதிரி ஆயிருமேன்ட்டு தான் நான் போட்டேன். அதுக்கே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஏக்கா நான் உங்களை தானே பாட சொன்னேன், போட்டோவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பா முத்து வந்தாங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் பண்றாங்க. ஓகேங்களா? மேக்சிமம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்து ஏதாவது கேள்விகள் நான் விட்டுருந்தா கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்த்துட்டு அடுகாலி குடும்ப சேனல்ல அந்த கேள்விகளுக்கான பதில சொல்றோம். அப்புறம் தம்பியூட்டு சேனலுக்கு நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இனி பாக்குறவங்க அந்த தம்பியூட்டு சேனலை பாக்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. எங்களோட கட்டாயத்துக்காக நீங்க பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க. ஓகேங்களா? சரிங்க, ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.